ஓமன்ல இருந்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, உம்ரா செல்லும் போது எப்பொழுது எஹ்ராம் கட்ட வேண்டும்? ஒரு உம்ரா செய்தவுடன் மறுபடியும் உம்ரா செய்யலாமா? அப்படி இரண்டாம் முறை செய்யும் போது எப்போது எஹ்ராம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உம்ரா செய்கிறவங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகிறவங்க அவங்க உலகத்தினுடைய நாலா புறங்கள்ல இருந்தும் வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி 4 பக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 4 புறத்துல இருந்து வரக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த எல்லையை கடந்து தான் வர முடியும். அந்த மாதிரி அந்த எல்லையை கடந்து வர்றவங்க அந்த எல்லைக்கு உள்ள பிரவேசிக்கிற பொழுது இஹ்ராம் அணிந்தவர்களாக பிரவேசிக்கணும் அப்படின்னு நபி அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் இந்த 4 கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வர முடியும். துல் ஹுலைஃபா என்ற ஒரு எல்லை, ஜுஹுஃபா என்ற ஒரு எல்லை, யலம்லம் என்ற ஒரு எல்லை, கர்னுல் மனாத்துன்னு ஒரு எல்லை, இதெல்லாம் ஒவ்வொரு பகுதி. காபாவை சுற்றி இருக்கிற 4 திசைகளுக்கான எல்லைகள். இந்த எல்லை அங்கிருந்து நீ டிராவல் பண்ணி வர்றதா இருந்தா இந்த எல்லையை கடக்கும் பொழுது நீங்க இஹ்ராம் அணிந்தவர்களாக உள்ள வந்துருங்க. அதுக்கு பிறகு நீங்க காபாவை உம்ராவுடைய கிரியைகளை எல்லாம் முடிச்ச பிறகு இஹ்ராம கலைஞ்சிக்குங்க என்று நபிகளார் வழிகாட்டி தர்றாங்க. அப்போ நீங்க உங்க பகுதியிலிருந்து எந்த எல்லை வருதுன்னு பாருங்க, அந்த எல்லைக்கு முன்னாடியே நீங்க இஹ்ராமோட ரெடி ஆயிருங்க. இப்போ விமானத்தில் போகும்போதெல்லாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிற நேரத்தில் மொத்தமாக அழைத்து செல்லப்படும் பொழுது அந்த விமானத்திலேயே அறிவிப்பு செய்கிறாங்க, உங்களுடைய எல்லை வந்துருச்சு, இந்த இன்னும் சில நிமிடத்தில், இன்னொரு 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் அந்த எல்லையை நீங்கள் கடக்க போறீங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. உடனே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பவே அந்த ஆடைகளை மாற்றிக்குவாங்க. மேலே ஃப்ளைட்டில் அந்த ட்ரெஸ் மாற்றுறது சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்கேருந்து ஃப்ளைட் எங்கே சென்னையில் ஏறுறாங்களோ, திருச்சியில் ஏறுறாங்களோ, டெல்லியில் ஏறுறாங்களோ, ஏறும் பொழுதே இஹ்ராம் அணிஞ்சவர்களாக ஏறிடுறாங்க. ஏன்னா வண்டியில் உட்கார்ந்ததுக்கு பிறகு திரும்ப இதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா அங்கே போய் செய்கிறது சிரமன்றதுக்காக, ஃப்ளைட்டில் செய்கிறது சிரமன்றதுக்காக இப்படியே ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த இடத்த கடக்கும்போது இஹ்ராமோடயே கடந்துடுறாங்க. இந்த மாதிரி அந்த எல்லை ரசூலுல்லாஹ் வகுத்த எல்லையில் நீங்கள் எந்த ஏரியாக்குள்ளே வர்றீங்கன்னு பாருங்கள். அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் இது பொதுவாகவே அந்த மொத்தமாக அழைத்து செல்லப்படுற நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. இதில் பெரும்பாலும் யாருக்கும் எந்த பெரிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் இல்லாத காரணத்தினால நபி வழி அடிப்படையிலேயே இந்த காரியத்தை எல்லாரும் செய்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிரகாசமாக இருக்கிறது ஒன்று. அடுத்து ஒரு உம்ரா செஞ்ச பிறகு மறு உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உம்ரா செஞ்சுருக்கிறாங்க. 3-4 உம்ராக்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த 3-4 உம்ராவை எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு 3-4 பயணத்தில் தான் செஞ்சாங்க. ஒரு பயணங்கிறது புறப்பட்டு போன ரசூலுல்லாஹ் ஒரு உம்ரா தான் செஞ்சாங்க. திரும்பி வர்ற வரைக்கும் அவ்வளோதான். அவங்க எத்தனை நாள் தங்கி இருந்தாலும் ஒரு உம்ரா தான். மீண்டும் ஒரு உம்ராலாம் செய்யலை. அடுத்து வேறொரு கட்டத்தில் டிராவல் பண்ணி வரும்பொழுது இன்னொரு உம்ரா செஞ்சாங்க. இப்படித்தான் அந்த 3-4 உம்ராவும் செஞ்சாங்களே தவிர ஒரு பயணத்தில் நபிகளால் ஒரு உம்ரா தான் செஞ்சாங்க. நாம் ஆயிஷா நாய்க்கு நடந்த ஒரு நிகழ்வை மையமாக வச்சு பள்ளியில் போய் இஹ்ராம் அணிஞ்சிட்டு அவங்க தவாஃப்லாம் செஞ்சாங்க என்பதை மையமாக வச்சு சில பேர் ஒரே பயணத்தில் அங்கே போய் இஹ்ராமை மாற்றிட்டு வந்து செய்யக்கூடிய பழக்கத்தை பார்க்குறோம். இதுக்கு நபிகளார் இடத்துல எந்த முன்மாதிரியும் இல்லை. அதனால் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா செய்யுங்க, எந்த சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. கூடுதலாக இருக்க நேரம் கிடைக்கா வாய்ப்பு இருக்கா தவாஃப் செய்யுங்க, பள்ளியில் உட்காந்து ஓதுங்க, தொழுவுங்க, அதுக்குரிய அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து வேறொரு வாய்ப்பில் வேறொரு தருணத்தில் சந்தர்ப்பம் கிடைச்சால் வேறொரு டிராவல் பண்ணி போகும்பொழுது அடுத்த உம்ராவை நீங்கள் செஞ்சுக்குங்க. ஒரே உம்ராவில் ஒரே பயணத்தில் பல உம்ராக்களை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக நமக்கு எந்த வழிமுறையையும் காட்டித்தரவில்லை. எனவே அதை விலகிக் கொள்வது சிறந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தது ரியாதிலிருந்து ஹசன்கிறவர் கேட்குறார், தாயகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து குரூப் மூலம் உம்ராவுக்கு வருபவர்கள் எத்தனை உம்ரா செய்யலாம் என சட்டம் உள்ளதான்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து தூரத்துலேருந்து போயிடுறாங்க. லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அது நினைக்கும் போது இப்போ செஞ்சுக்கிடுவாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பிரயாணம் பண்ணி போகிறாங்கல்ல, குரூப்பாக போகிறது உம்ராவுக்குன்னு போகிறாங்க. போயிட்டு பல உம்ராக்கள் செய்யலாமா அல்லது ஒரு உம்ரா தான் செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உம்ராவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, வணக்கங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கிறது. எந்த வணக்கம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறதோ அந்த வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஃபர்லு என்று சில வணக்கங்கள் இருக்கும். ஃபர்லு என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட எண்ணிக்கையில், குறிப்பிட்ட வகையில் செய்யக்கூடியதாக அது சொல்லப்பட்டிருக்கும். அது அனைவருக்கும் அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பேர் ஃபர்லுன்னு சொல்லுவோம். சில வணக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சுருப்பாங்க, சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் ஒரு முறை, ஒரு அளவு எல்லாமே இருக்கும்.
இது அல்லாமல், இந்த மாதிரி வணக்கங்கள் அல்லாமல் அதே வணக்கத்தை நம்ம ஒவ்வொரு தனி நபரும் அவரவர் விரும்புகிற அளவுக்கு கூட செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம். இப்போ லோஹருக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்துன்னு இருக்குன்னு வைங்களேன். இது லோஹருங்கிறது ஃபர்லு, முன் சுன்னத்து பின் சுன்னத்துங்கிறது சுன்னத்து. ரசூல்லா வந்து அதை கட்டாயப்படுத்தாமல் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தனை செய்கிறான் லோஹருக்கு முன்னாடி, நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், 2 ரக்காத் தொழுவோமேன்னு தொழுகிறான், சும்மா தொழுகிறான். அந்த சுன்னத்துக்கு மேலே லோஹருக்கு பின்னாடி என்ன செய்கிறான், சுன்னத்துக்கு மேலே ஒரு 4 ரக்காத் தொழுவோமேன்னு தொழுகிறான். இது மார்க்கத்தில் கூடுமா என்றால் இது கூடும். இதுக்கு பேர் நஃபில், விரும்பி நம்மளாக செய்கிறது. விரும்பி செய்கிறது என்பது வந்து ஒரு 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 தொழுகையிலேயே 3மே கலந்துருக்கும். லோஹரு தொழுவுறீங்க, அது ஃபர்லு. முன்பின் சுன்னத் தொழுவுறீங்க, அது சுன்னத்து. இதுக்கு மேற்கொண்டு நீங்களாக விரும்பி அவரவர் விரும்பி எண்ணிக்கையில் தொழுதால் அதுக்கு பேர் என்னது, நஃபில். இந்த தொழுகைக்கு இதே மாதிரி இருக்கிற மாதிரி எப்போ நீங்கள் நஃபில் தொழுவலாம். நஃபில் தொழுகை படுத்து கிடக்குறீங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு 10 ரக்காத் தொழுவோமேன்னு நினச்சி செய்கிறீங்க, அது தப்பா? நம்மளாக விரும்பி செய்கிறது, அல்லாவும் ரசூலும் காட்டி தந்ததுக்கு போக மேலதிகமாக செய்கிறது. ஆனால் அந்த வணக்கம் மார்க்கத்தில் இருக்கணும். தொழுகை தானே செய்கிறோம், தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது. மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை அவரவர் தனித்தனி நபர்களாக விரும்பி கூடுதலாக செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். இதுக்கு பேர் தான் நஃபிலும்போம். தொழுகை மாதிரி நோன்பு எடுத்துக்கிடுவோம். நோன்பு ரமலான் கடமையான நோன்பு இருக்கிறது. இது அல்லாமல் வந்து மாதத்தில் ஒரு 3 நாள் வைக்கிற நோன்பு, அது மாதிரி திங்கள் வியாழனில் வைக்கக்கூடிய நோன்பு, அதே மாதிரி அரஃபா நோன்பு, அது மாதிரி முஹர்ரம் ஆசூரா நோன்பு, இப்படியான நோன்புகள் வந்து சுன்னத்து. இது மாதிரி செய்யணும்னு கட்டாயப்படுத்தாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். இது சுன்னத்தான நோன்பு. இது இல்லாமல் நீங்கள் என்னைக்கு விரும்புகிற எந்த ஒரு நாள்லையும் தடை செய்யப்பட்ட நாட்களை கழித்து விட்டு, பெருநாளில் வைக்கக்கூடாது, இந்த 5 நாள் வைக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, தடை செய்யப்பட்ட நாட்களை கழித்து விட்டுட்டு எந்த ஒரு நாள்லையும் நீங்கள் நோன்பு வைக்கலாமான்னா வைக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன், என்னைக்கு நோன்பு வச்சுருவோமே, வச்சிடலாம், வைக்கலாம், அது ஒரு தப்பே கிடையாது, அது சுன்னத்து கிடையாது. எல்லோரும் வைக்கணும்னு சொல்லிடக்கூடாது, அவரவர் முடிவு எடுக்கிறது. ஒருத்தர் என்ன செய்யறான், இன்றைக்கி கொஞ்சம் நோன்பு இருந்துக்குருவோம் அப்படின்னு சும்மா முடிவு எடுத்து நோன்பு வைக்கிறான். ஒரு சனிக்கிழமை நோன்பு வைக்கலாமா? பேர் 5 நோன்பு வைக்கலாம், அவன் விருப்பம் தானே, அது நோன்பு தானே வைக்கிறான், நோன்புங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே. இதுக்கு பேர் என்னது, நஃபில். அதே நேரத்தில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை செய்யணும்னு அதை ரூலாக ஆக்கணும்னா பிதத்தா போயிடும். மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை சொல்லி அனைவருக்கும் அதை போதனை செஞ்சால் அது பிதத்தா போயிடும். அனைவருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, அவரவருக்கு விரும்புகிற நாளில் அவரவர் விரும்புகிற முறையில் நோன்பு வைத்துக்கொள்வார். இதுக்கு பேர் என்னது, நஃபில்ங்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை இருக்குது, அது கடமையான ஹஜ்ஜி தான் இருக்கிறது, சுன்னத்தான ஹஜ்ஜின்னு ஒன்று இல்லை. இந்த கடமையை ஹஜ்ஜை செஞ்ச பிறகு ஒருத்தர் நினைக்கிறான் இன்னொரு ஹஜ்ஜி செய்வோமேங்கிறான். ஹஜ்ஜிங்கிறது மார்க்கத்தில் ஒரு வணக்கம் தானே, இன்னொரு ஹஜ்ஜி செய்யலாமா, விரும்பி தானே செய்கிறான், அது நஃபில், அதுக்குரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் கடமை கிடையாது. அப்போ கூடுதலாக இன்னொரு ஹஜ்ஜி செய்வது என்பது நஃபில்ங்கிற முறையில் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது, அனுமதியும் இருக்கிறது, கூலியும் இருக்கிறது. அது மாதிரி உம்ராண்டு ஒரு வணக்கம் இருக்குது, இது ஒரு இபாதத் தானே. ஒரு உம்ராங்கிறது சுன்னத்தான உம்ராவை போயிடும். அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்கிறான்டா, நம்ம ஒரு 5 உம்ரா செய்வோமே, வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி 5 உம்ரா செஞ்சானேயானால், 3 உம்ரா செஞ்சானேயானால் அது வந்து நஃபில் என்கிற முறையில் அவனுக்கு அது கூடும். இது பொதுவான ஒரு அளவுகோல். இதை வந்து விளங்கி கொள்வதற்கு இதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல. இப்படி நான் சொன்னதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால் புகாரில் 46வது ஹதீஸை எடுத்து பாருங்கள். அதில் ஒரு ஆள் என்ன செய்வார்னா, நஜிது பகுதியிலேருந்து ரசூல்லா தலையெல்லாம் பரட்டையாக போய் ஒருத்தர் வருவார். வந்து என்ன செய்வார்னா, ரசூல்லாட்ட வந்து கேட்பார், இஸ்லாம்டா என்னன்னு கேட்பார். ரசூல்லா சொல்லுவாங்க, ஹம்சு சலவாத்தின் ஃபில் யோமி ஒல் லைலா, ஒரு நாள் முழுதும் 5 வேளை தொழுகிறது என்று சொல்வார்கள். அவர் கேட்பார், ஹல் அலைய கைருவா, இது அல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்குதா என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, காலல்லா, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா, இல்லா அந்த தவ்வ, நீயாக விரும்பி செய்தாலே தவிர. 5 வேளை தான் கடமை, அதுக்கு மேலே நீ விரும்பி செஞ்சுக்க, உன் விருப்பம், அவரவர் சாய்ஸ் அது. அப்போ நீனா விரும்பிலாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கலை. இல்லா அந்த தவ்வ,
நீயாக விரும்பி செஞ்சாலே தவிரங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நான் செய்யணும்னு கேட்குறாரு. ரமலானில் நோன்பு வைக்கணுங்கிறாங்க. வேறு ஏதாச்சும் நோம்பில் எனக்கு கடமை இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை, நீயா விரும்பி செஞ்சால் தவிர. அம்மா அப்படி சொல்கிறாங்க, லா இல்லா அந்த தவிராண்டு. அதுக்கப்புறம் ஜக்காத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதுக்கு ஜக்காத்து இப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, இதை தவிர எதுவும் நான் கொடுக்கணுமா கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை, நீயாக விரும்பி கொடுத்தாலே தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டவொன்னே அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா அந்த கேள்வி பதிலை வாங்கிட்டு போகிறார். போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போகிறாருன்னு கேட்டால், வல்லாஹி லா அஸீது வலா ஹாதா வலா அன்குஸ், அல்லாஹ் மீது ஆணையாக இதை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், இதை விட குறைக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு போகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃப்லஹ இன் சதக, இவர் சொல்கிறதுல உண்மையாளராக இருந்தால் வெற்றி பெற்று விட்டாருங்கிறாங்க. இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் எதுன்னு கேட்டால், அவர் கடமையான தொழுகை தொழுத பிறகு வேறு எதுவும் இருக்கான்னு கேட்குறாருல. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, நீயா விரும்பி செய்யலாங்கிறாங்கல்ல, அவருக்கு சாய்ஸ் இருக்குது தானே. அவர் தொழுவதற்கு தடை செய்யப்படாத அந்த நேரங்களை தவிர்த்து விட்டு, தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர்த்து விட்டு மீதி நேரங்களில் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், இரவுல பகலில் 10 மணிக்கு தொழுவலாம், 11 மணிக்கு தொழுவலாம், 2 மணிக்கு தொழுவலாம், 3 மணிக்கு விரும்பின தொழுகையை தொழுவலாம். ராத்திரியில் எந்திரிச்சிக்கிட்டு என்ன செய்யலாம், இரவு தொழுகை தஹஜ்ஜுதெல்லாம் முடிஞ்ச பிறகு மேற்கொண்டு தூக்கம் வர மாட்டேங்குது, அல்லது நம்ம இபாத்து செய்வோம்னு ஆசைப்பட்றீங்க, நீங்களாக விரும்பி செய்யுங்க. 20 ரக்காத்துலாம் நம்ம கூடங்கிறதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லலை. அது எல்லாரும் செய்யணும்னு ஆக்கி சுண்ணத்தாக்குறாங்கல்ல, அதனால தான் தப்புங்கிறோம். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 20, ஒரு நாளைக்கு 30 தொழுதா கூட தப்பா? அவனாக தானே விரும்பி செய்கிறான், அது தப்பு வராது. நீயா விரும்பி செய்தாலே தவிரன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜி உம்ராவை பற்றி பேசுகிற ஒரு வசனம் 258. அதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த, யார் காபத்துல்லாவில் ஹஜ்ஜி செய்கிறானோ, அவ்விழத்தமர அல்லது உம்ரா செய்கிறானோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ எத்தவஃப பிஹிமா, அவன் சஃபா மர்வாவில் அந்த சாய் செய்வது குற்றமில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல காரியங்களை மேலதிகமாக யார் செய்கிறாரோ, தத்தவுன்ன நஃபில் உபரியாக செய்கிறாரோ, ஃபைனல்லாஹ ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் அதுக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறான், அல்லாஹ் என்ன நன்றி செலுத்துவான், கூலி தருவான்னு அர்த்தம். அப்போ ஹஜ்ஜு உம்ராவை சொல்லிவிட்டு ஃபமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல விஷயங்களை யார் மேலதிகம் செய்கிறாரோ, ஒருத்தன் செய்யணும் இன்னும் அதிகமாக செய்வாரையானால் அதுக்கு அல்லாஹ் கூலி தருவான்னு சொல்லி இந்த ஹஜ்ஜி உம்ராவை சொல்கிற வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹஜ்ஜி செஞ்சிட்டியா, அது நல்ல காரியம் தானே, இன்னொரு தடவை செய்யி, நீனா விரும்பினான் செஞ்சால் அதுக்கு கூலி இருக்குது. அப்போ 288 வசனத்தில் என்ன இருக்குது, இத்தனை உம்ரா தான் செய்யணுங்கிறது கிடையாதுன்றது விளங்குறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதர் அல் ஹஜ்ஜு ஃபீ குல்லி சனத்தின் அவ் மர்ரத்தன் வாஹிதா, அதாவது ஒரு தடவை ஹஜ்ஜி என்பது வருஷம் செய்யணுமா அல்லது வாழ்நாளில் ஒரு தடவை தானா என்று ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஹஜ்ஜை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு. ஃபீ குல்லி சனத்தின், ஆண்டுதோறும் செய்யணுமா, அவ் மர்ரத்தன் வாஹிதா அல்லது ஒரு தடவை செய்யணுமா, வாழ்நாளில் ஒரு தடவைன்னு வச்சுக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, பல் மர்ரத்தன் வாஹிதா, ஒரு தடவை தான்ப்பா. ஃபமன் ஜாத, யார் அதுக்கு மேலே செய்கிறாரோ, ஃபஹுவ தத்தவுன், அது நஃபில் ஆகும். தத்தவுன்னா நஃபிலுக்கு இன்னொரு வார்த்தை, உபரி வணக்கமாகும், கூலி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது மேலதிகமாக செய்கிறதுல ஹஜ்ஜை பற்றியே கேட்குறாரு. ஹஜ்ஜி வருஷம் செய்யணுமா, வாழ்நாளில் ஒரு தடவையாண்டு, ஒரு தடவை தான். நீ விரும்பினா கூட செஞ்சிக்க, செஞ்சால் அது உபரி உள்ளது, நஃபிலு. அப்போ ஹஜ்ஜை கூட என்ன செய்யலாம், எத்தனை ஹஜ்ஜையும் செய்யலாம், அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு, ஆதாரப்பூர்வ ஹதீஸு. அதே மாதிரி பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான்னா 284 வசனத்தில் நோன்பை பற்றி பேசிக்கிட்டு வரும் பொழுது, ஃபமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல காரியத்தை எவன் மேலதிகமாக செய்கிறானோ, ஃபஹுவ ஹைருன் லஹு, அது அவனுக்கு நல்லது. நல்ல காரியன்ற மஃபாரில் சுன்னத்துன்ற சொல்லி தந்துட்டாங்க. அதோடு நிற்காமல் இன்னும் கொஞ்சம் செய்வேன், நல்லது தானது, இன்னொரு 10 ரக்காத் டெய்லி கூட தொழுவு, டெய்லி 4 ரக்காத்தை கூடுதலாக தொழுவு, அந்த போட்டு தந்த லிஸ்ட்டை விட, ஃபர்லு சுன்னத்து லிஸ்ட்டை விட மேற்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் தொழுவலாம், நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். ஜக்காத்து 2.5% இருக்குது, 20% கொடுத்தா தப்பா, விரும்பி செய்கிறதான எவ்வளோ நாள் செஞ்சுக்கிடலாம் அப்படின்றது இந்த 2வது அத்தியாயத்தில் 184 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 6502 ஹதீஸில் இருக்கிறது,
அடியான் வந்து என்னிடத்தில் நெருங்கிறதா இருந்தால் நான் கடமையாக்கின வணக்கம் இருக்க அதை கொண்டு தான் நெருங்க முடியும், அதை விட்டுப்புலாம் நெருங்க முடியாது. அப்போ மாத்த கர்ரப இலைய அபதி விஷயின் அஹப்ப இலைய மிம் மஃப்தரல் தொலைகி, நான் கடமையாக்கியதை தவிர விட வேற ஒன்றை செய்து எனக்கு வந்து அவன் நெருங்க முடியாத ஒரு அடியான். நான் என்ன கடமையாக்கியிருக்கேன்னா அதை செஞ்சால் தான் என் பக்கம் நெருங்க முடியும் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறான் உமாயசால் அபுதி எத்தக்கர்ரபு, இப்படி கடமையை செஞ்ச அடியான் என்னை நெருங்கி கொண்டு அல்லாஹ் சொல்வதாக என்னை நெருங்கி கொண்டே வருவான் பின் நவாஃபிலி, உபரி வணக்கங்கள் மூலமாக. உபரி வணக்கம் முதல்ல கடமையானதை கொண்டு நெருங்கிறது, மேலும் நெருங்கிறது ஒன்று இருக்குது நஃபிலை கொண்டு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கடமையை செஞ்சால் தான் நெருங்க இயலும். இப்படி நெருங்கினதை வந்து அப்படி நெருங்கி கொண்டே இருப்பான்டான்னு செய்கிறது மேலும் 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 அல்லாவுக்கு நெருக்கமானவன் ஆவான். அதிக நெருக்கமுள்ளவன் ஆகுறதா இருந்தால் அது என்ன செய்யணும், பின் நவாஃபிலி, நவாஃபில்னா நஃபில், நஃபில்களை கொண்டு தான் என்னிடத்தில் அடியான் வந்து மேலும் நெருங்கி கொண்டே வருகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரியில் 6502வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் என்ன நமக்கு விளங்குறோன்னு கேட்டால், உம்ரான்னு போயிட்டீங்க, ஒரு உம்ரா செஞ்சிட்டிங்கல்ல, ஒரு உங்களுக்கு காசை செலவழிச்சிட்டு போயிருக்கிறீங்க, இன்னொருக்கா வர்றதெல்லாம் பெரிய விஷயமா, அது சாதாரண விஷயமா, சாத்திய குறைவு. நீங்கள் என்ன செய்யலாம், அது மறுபடியும் இன்னொரு உம்ரா, எத்தனை உம்ரான்னு கணக்கு கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தங்கி இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யலாம். ஹஜ்ஜு வந்து ஒரு தடவை 2-3 செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்கு அது குறிப்பிட்ட நேரம் நாள்லாம் இருக்குதுல்ல. ஹஜ்ஜுங்கிறதுக்கு வந்து இத்தனை நாள் இது, இத்தனை நாள் இது, இத்தனை நாள் இதுன்னு இருக்கிறதுனால நஃபில் ஹஜ்ஜுக்கு தனி பயணம் தான் போகணும். ஃபர்லு ஹஜ்ஜுன்னு போனால் ஃபர்லு தான் செய்ய முடியும், அதுலேயே இன்னொரு ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது, அந்த நாள் கடந்துருமே, மறுபடியும் இப்போ 8ஆம் நாள் திருப்பி வராத. அதனால் வந்து 8ஆம் நாள்லேருந்து 13 வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான சடங்குகள்லாம் இருக்குது. அதை செய்கிறதுனால பிரயாணம் பண்ணி ஒருத்தன் போனான்னு சொன்னால் ஒரு பயணத்தில் ஒரு ஹஜ்ஜு தான் செய்ய முடியும். ஏன் முடியும் என்று கேட்டால், ஹஜ்ஜிக்கு வந்து அது துவக்கமும் முடியும் நாள், அது நிர்ணயித்த நாள் இருக்கிறது, அதனால அது செய்ய முடியாது. உம்ராவுக்கு நிர்ணயித்த நாள் இருக்குதா, பிற இத்தனையிலேருந்து இத்தனைக்குள்ளே செய்யணும்னு ஏதாவது இருக்குதா, இல்லை. அதனால் ஒரு பயணத்தில் என்ன செய்யலாம், அதுக்கு நேரம் குறிப்பிடாதனால 100 உம்ரா கூட செய்ய, அதனால் என்ன இருக்குது, அதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ நன்மையை கொள்ளடிக்க போயிருக்கிறோம், கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம், எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நன்மையை செஞ்சுட்டு வர வேண்டியதானே. அதனால் வந்து ஒரு பயணத்தில் ஒரு உம்ரான்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அது வந்து தப்பு மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. உம்ராவுக்கு போகிறவங்க அப்படி கிடையாது, எத்தனை உம்ரா என்ன செய்யலாம், வந்து செய்யலாம், ஒரே பயணத்திலேயே போய் உங்களுக்கு முடிஞ்ச அளவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ ஆதாரத்துலேயும் இவ்வளோ சான்றுகள் நீங்களே அதை வழங்கி கொள்ளலாம். அடுத்ததாக